வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஒரு 30 வருடம் முன்னால் இந்த கதை. என் குருநாதர் ஒருவர் இருந்தார். அவர் ஆக்சுவலா மருத்துவர். மருத்துவத்தை பற்றி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். ஒரு நாள் ஒரு வகுப்பிலே மருத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாணவனிடம் சொல்கிறார், இங்க பாருப்பா, இந்த நோய்க்கு இது மருந்து அப்படின்னார். மருந்துன்னா மரு உண்டுன்னு. மாணவன் கேட்டான், இந்த மருந்தை தந்தால் என்ன ஆகும்? இந்த நோய் நீங்கும். உடனே அடுத்தது அந்த மாணவன் கேட்டான். இந்த காலத்திலேயே பசங்க எக்கச்சக்கமா கேள்வி கேட்குதுங்க. ஏஐய பார்த்து கேள்வி கேட்குதுங்க, தானா கேள்வி கேட்குதுங்க. அம்மா அப்பா பாதி பேர் கேட்கறது இந்த குழந்தைங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு. அதே போல அந்த மாணவன் கேட்டான், இது நிரந்தர தீர்வா அப்படின்னா. உடனே என் குருநாதர், அப்பொழுது பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர், எதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாது. எது ஒன்று பிறந்தாலும் சவமாகும். அதனாலதான் பிற சவம் அப்படின்னு பேரை வச்சான். எனவே சாகப் பாடுபடுகிறாய் என்பதால் தான் அதற்கு பெயர் சாப்பாடு அப்படின்னு பேரை வச்சான். எதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாது. தற்காலிகமாக தீரும், மீண்டும் நோய் வரும். ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஒரு முதுமை என்பதனிலே மனிதன் மாண்டு விடுவான்னர். எது நிரந்தர தீர்வு கிடையாதோ அப்பொழுது நிரந்தரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் மாணவன். என்னுடைய ஆசிரியருக்கு, அதாவது எனக்கு ஆன்மீக ஆசிரியர், எனக்கு அவர் மருத்துவ ஆசிரியர் கிடையாது, எனக்கு அவர் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேள்வி வந்து விட்டுதான். உடனே அவர், அந்த காலத்துல கேள்வி வந்தா கிளம்புற இடம் அது இமயமலை. நேர இமயமலைக்கு கிளம்பிட்டார். அங்கே சென்று பல்வேறு யோகிகளை காண்கிறார். எல்லாருமே சொல்றாங்க, ஐயா, இறப்புக்கு வள்ளல் பெருமானை தவிர வேற யாரும் ஒரு தீர்வு கண்டதா தெரியலையே அப்படின்னு. காடு மலையெல்லாம் கடந்து வந்து இவர் வாசி யோகத்திலே வல்லமை பெற்று விட்டார். இந்த வாசி யோகத்தினாலே முதுமை வராமல் ஓரளவு தற்காத்து கொண்டார். அவருக்கு, எனக்கு அப்போது தீராத ஒரு வயிற்று வலி பிரச்சனை. அவர் ஒரு ஆன்மீக குருவாக நான் அணுகி கேட்கிறேன், ஐயா, எனக்கு நான் எதனால கஷ்டப்படுறேன்னு தெரியல, நீங்க எப்படி வயசே ஆகாம இருக்கீங்களே அப்படின்லாம் கேட்டபோது அவர் சொன்னார், இது ஒரு பெரிய அற்புதம்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் காடு மலைன்னு சுத்திட்டு இருக்கிற யோகியா மாறிட்டேன். எனக்கு மாசம் மாசம் இஎம்ஐ பிரச்சனை, வீட்டு வாடகை இதெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு முதுமை அணுகல போல இருக்கு. நான் உணவிலும் ரொம்ப கட்டுப்பாடா இருப்பேன். அப்பவே பயங்கர கட்டுப்பாடு அவர்கிட்ட. உடனே சொன்னேன், ஐயா, எனக்கு இந்த வயிற்று ரோகம் தீர வேண்டும், இதற்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கள். அப்ப சில சித்த மருந்துகள்லாம் சொன்னார். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் நல்லா படிச்ச ஒரு மருத்துவர்னு. அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன், ஐயா, வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க. அப்பாவுக்கு சின்ன வயசுலயே அடிபட்டுடுச்சு, அம்மாக்கும். என்னால இந்த பண பிரச்சனையை வச்சுட்டு என்னால படிக்க முடியல. நான் சிஏவா மாறணும்னு ஆசைப்பட்ட காலகட்டம் அது. எனக்கு பணப்பிரச்சனை, என்னால எதுவுமே முடியலையே அப்படின்னு. உடனே சொன்னார், நான் உனக்கு பைரவ உபாசனையை சொல்லித் தருகிறேன் அப்படின்னார். பைரவ உபாசனையின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னார், பைரவ உபாசனை என்று சொல்லக்கூடியது, ஒரு காலகட்டத்திலே சனீஸ்வரன் அவனுடைய தாயார் கிட்ட போய் கேட்கிறான், அம்மா, யமனை கண்டா எல்லாரும் பயப்படுறாங்கம்மா, என்னை கண்டால் எல்லாரும் எள்ளி நகையாடுகிறார்கள், எனக்கு ஒரு அச்சம் வருகிறது, எனக்கு வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம், இப்படியே போயிடுமோன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்றது அதுதான், வாழ்க்கை இப்படியே போயிடுமோ சார் அப்படின்றாங்க இல்லையா? அது போல எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்றதும், கண்ணே, நீ கவலைப்படாத, உன் அண்ணன் சிவபெருமானை வழிபட்டதால் தான் இப்பெரும் புகழை அடைந்தான். உனக்கு நான் ஒரு வழியை சொல்கின்றேன். சிவபெருமானின் யோக வேக ஞான வடிவமாக விளங்கக்கூடியவர் பைரவர். இருக்கிறதுலயே கருணையோடைய வடிவம் அப்படின்னா பைரவ வடிவம். அந்த பைரவரிலும் அவர் ருரு பைரவர், சண்ட பைரவர், மார்த்தாண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர் என்றெல்லாம் இருந்தாலுமே, 64 வகையான பைரவ மூர்த்தங்கள் இருந்தாலுமே, இருக்கக்கூடிய பைரவ வடிவங்களிலே மிகவும் வழிபடுவதற்கு எளிமையானதும் இனிமையானதுமாகிய நமது ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை பிடித்து விட்டால், அவர்தான் 64 வகை பைரவர்களுக்கும் ஒருமித்த உருவமாக விளங்கக்கூடியவர். அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மந்திரத்தை பிடித்து ஓதி உணர்ந்து தினமும் நீ வழிபட துவங்கிவிட்டால் வாழ்க்கையிலே நீ வேண்டியது கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறார். அவ்வாறு அவர் சொல்ல தூங்க சொல்ல சொல்ல அங்கே அவரது ஆற்றல் பெருகி பைரவரின் சக்தியினாலே ஒரு காலகட்டத்திலே சிவபெருமானிடமே சென்று சனீஸ்வரன் என்ற ஒரு பட்டத்தையும் வரத்தையும் வாங்கிவிட்டார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்துருச்சு.
இப்பவுமே பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் பேரை சொன்னா கொஞ்சம் அதை வச்சுதான் யூடியூப் சேனலும் ஓடுது, பல ஜோதிடர்கள் வாழ்க்கையும் ஓடுது. எல்லாரோடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறார். ஏதோ ஒரு தான தர்மம் செய்யணும்னா கூட, சார் செஞ்சா சனீஸ்வரர் என்ன தொல்லை பண்ண மாட்டாரான்னு ஊர்லயே இருக்கக்கூடிய பல 100 கோடி கோடி வச்சிருந்தாலும் கேட்கறாங்க. இல்ல சாதாரணமா இருக்கக்கூடியவர்களும் கேட்கறது ஐயா அப்படின்னு ஒரு சனீஸ்வரர் தான். அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு ஆற்றலை தந்தவர் பைரவ வழிபாடு. உங்கள் வாழ்க்கையிலே பயங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு அபயம் தேவைப்படுகிறது. எல்லாத்துலயுமே எத்தை கண்டாலும் பயம் அப்படின்லாம் ஒரு படத்துல சொல்லுவோம் இல்லையா? அதை போலத்தான் தூங்கினாலும் பயம், எழுந்துண்டாலும் பயம், எல்லாத்துலயும் பயம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அதேதான். இந்த பயத்துல இருந்து தப்பிக்கணும், நாம அப்படியே ஒரு கெத்தா இருக்கணும்னா பைரவ வழிபாடு உதவும்னுட்டார். என் குருநாதர் சொன்ன பைரவர் வழிபாட்டு முறை, ஒரு பைரவருடைய புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது அந்த பைரவி என்று சொல்லக்கூடிய, அஜாமிலா என்று சொல்லக்கூடிய அந்த அப்படியே அம்பாள் பக்கத்துல இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு கையில அப்படியே ஒரு பூர்ண கம்பத்தை வச்சிருப்பார். அது போன்ற வடிவம் சிறப்பு. அதை வைத்துக்கொண்டு பொன்னிறமாக அவரை தியானம் செய்யணும். சுற்றிலும் தங்க நிற ஃப்ரேம், இல்லைன்னா இந்த ஃப்ரேம் எது தெரியுங்களா, நம்ம மரத்து ஃப்ரேம் மாதிரி, அது மாதிரி இருக்கணும். வெள்ளை நிறம் கூட உது, ஆனா கருப்பு நிறத்தை பயன்படுத்தாதே அப்படின்னார். ஊதுபத்தி பயன்படுத்தினால் சந்தன ஊதுபத்தியை பயன்படுத்தினார். இதெல்லாம் அவர் எனக்கு சொல்லி தந்த வழிமுறை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த பைரவருக்கு இலுப்ப எண்ணெய் அதெல்லாம் வச்சு விளக்கி ஏற்றலாம். அவ்வாறு ஏற்ற முடியாவிட்டால், ஏன்னா எல்லாரும் போய் நான் இப்ப சொல்றாங்களே இலுப்பெண்ணெய் நெய் இதெல்லாம் வாங்கி நாம சிரமம். அதே போல அரகஜா புணுகு ஜவ்வாதுன்னு ஒரு ப்ரொசீஜர்லாம் சொல்லி தந்தார். இதெல்லாம் எங்க சாமி முடியுமா அப்படின்னு. இதெல்லாம் வேண்டாம் ஆனந்தா, நான் உனக்கு எளிமையா சொல்லித்தரேன். இதெல்லாம் இல்லைன்னா கூட நீ சுத்தபத்தம் கூட பார்க்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு டர்க்கி டவல் அல்லது துணி அல்லது மேசை அல்லது மெத்த எங்க முடியுமோ நிம்மதியா உட்காந்துக்கோ. மந்திரத்துல போக்கஸ் பண்ணு. ஏன்னா மந்திரம் என்பது சுக்கிரனின் தன்மை படைத்தது. ஒரு வாழ்க்கையில வசதி வேணும் அப்படின்னா சுக்கிரனின் தயவு வேணும். நீங்க எதுவுமே தேவையில்லை, சுத்தபத்தமா குளிச்சுட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, நிறைய தங்கத்தை கற்பனை பண்ணிக்கோங்க, தங்க காசா கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், நிறைய தங்க காசு இருக்கிற மாதிரியும், அங்கே உங்கள் முன்னால் பைரவர் அப்படியே தங்கத்தை அருள்றார், பராசக்தி அருளிட்டு இருக்கா, உங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் பெருகிட்டு இருக்கு. அவரை சுத்தி எப்பவுமே அந்த 8 நாய்க்குட்டிகள் இருக்கும். உங்களுக்கு எப்படி கற்பனைனா ரிச்சா கற்பனை பண்ணணும். கற்பனையிலையான கொஞ்சம் கோடீஸ்வரர்களாக கற்பனை செய்து விட்டால் கோடீஸ்வரர்களா மாறிவிடும். இதுதான் என் குருநாதர் என்கிட்ட சொன்னது. அவர் என்ன சொன்னார்னா, ஆனந்து கற்பனை பண்றதை புரிஞ்சுக்கோ பவானி ஆனந்தா, கற்பனையில ஒரு வரையறையை வகுக்காதே, பிரம்மாண்டமாக கற்பனை செய். அப்படியே தங்கத்திலேயே இருக்கிற மாதிரியும், உன் வாழ்க்கையில எங்கேயும் பொன்னகைகள் இருக்கிறது போலையும், தங்கம் அப்படியே வாரி கொட்டுற மாதிரியும் கற்பனை பண்ணுனார். இன்னி வரைக்கும் இங்க கண்ணை மூடினா நான் சொன்னேன், எடுத்த உடனே அதெல்லாம் வரலீங்க, எனக்கு அடுத்தது எக்ஸாம் ரிசல்ட் என்னன்னு பயமா இருக்கு, அம்மா அப்பா ஆகுது. அவர் சொன்னது, எண்ணங்களை கட்டுப்படுத்தாது. ஓஷோ போலதான், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நீங்க என்ன ஆகும், கண்ணை மூடினா எடுத்த உடனே பணங்காசெல்லாம் கற்பனைக்கு வராது, எல்லா பிரச்சனையும் தான் கற்பனையில வரும். அதெல்லாம் வெளியில அந்த எண்ணங்கள் போகணும். ஒரு நாள்ல எல்லாம் போகாதுங்க. நான் ஒரே நாள்ல தியானம் பண்ணேன், 2வது நாளே எனக்கு எல்லா எண்ணங்களும் பிளாங்க் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்ணை மூடின உடனே உங்களுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்க மனசுல கற்பனையில வரும். அதை கட்டுப்படுத்தாதீங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் வேடிக்கை பாருங்க. ஓ இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு காபி கப் இருக்கு இல்லையா, அந்த காபி கப்ல இருக்கிற அந்த இதை கிளீன் பண்ணாதானே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஊத்த முடியும். அதே தான் இங்க ப்ராசஸ். கண்ணை மூடிக்கோங்க, சோஃபால கூட உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடின உடனே உங்களுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும், வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போட்ட சண்டையும் வரும், எல்லாத்தையும் அப்படியே மனசுல போகட்டும். ஒரு 10 நிமிஷம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு எடுத்த உடனே நான் சொல்ற மந்திரத்தை ஒரு நாள்ல சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி 30 வருஷ பிராக்டிஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 3 நாள்ல கத்துக்கணும்னா அதெல்லாம் அப்படி அவசியமும் கிடையாது. நம்ம உடனே கத்துக்கிட்டு ஒன்றும் செய்யணும்ன்றதும் கிடையாது. ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்துத்தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமக. இதுலயும் சிலருக்கு சந்தேகம் வரும், குருவே நான் ஸ்ரீம் சொல்றதுக்கு பதிலாக ஹ்ரீம் சொல்லிட்டேன், ஹ்ரீம் சொல்றதுக்கு பதிலாக க்ரீம் சொல்லிட்டேன்ட்டு. என் குருநாதர் சொல்லுவார், ஒரு குரு தப்பாக மந்திரத்தை சொல்லி தந்தாலும் அந்த மந்திரம் பலிச்சிரும்.
காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே தேவதையை அத்தனை தடவை வழிபட்டிருப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு மேக்ஸ் டீச்சர் ஒரு ஃபார்முலாவை தவறாக சொல்வதை போல தெரிந்தாலும் அவர் ஒரு மெத்தட் வச்சிருப்பாரு. அதனால பயப்பட தேவையில்லை. நான் தப்பா சொன்னதுனால எனக்கு கடவுள் கம்மியா பலன் கொடுத்துருவாரோ, நேர்ல தீட்சை பெற்றால் தான் பலன் தருமோ, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மந்திரத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை தான் முக்கியம். உச்சரிப்பிலே சிறிய தவறு ஏற்பட்டாலும் தப்பு கிடையாது. குரு ஒரு முறை ஒரு விதமாக சொல்லி தந்து மற்றொரு முறை சிறிது மாற்றினாலும் தவறு கிடையாது. ஆனால் இங்கே தேவை என்பது நம்பிக்கை தான். ஐயா, என்னால் இவ்வளவு பெரிய மந்திரத்தை சொல்ல முடியாது. தவறு இல்லை. ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமக. ஹ்ரீம்ன்றது HREEM. இது ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆகும். நான் சொன்னதை போலத்தான் ஒரே நாளிலே ஒரு மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த பைரவர் மந்திரத்தை ஒரு 4-5 மாசமாச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில இருந்தது. நடந்த கதை இது. பக்கத்துல ஒரு பெரிய ஒரு வங்கி கிளை திறக்க வேண்டும் அவர்களுக்கு. உடனே எங்க அப்பா அம்மாவை அணுகுறாங்க. ஐயா, அந்த இடத்த தரீங்களா அப்படின்றாங்க. இவங்க ஒரு தொகையை சொல்லி, இந்த தொகையை சொன்னா எங்க தரப்போறான்னு. அடுத்த ஒரு 10 நாள்ல பாக்குறோம், அந்த ஆள் வந்தா அந்த தொகை கரையமாச்சு. வாழ்க்கையிலே அப்பொழுது இருந்த பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அந்த மந்திரத்தை அனுதினமும் இன்றளவும் சொல்லி வருகிறேன். இப்போ உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு பண வரவு. நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா? அப்போ நான் சொல்ற இடம் இன்னைக்கு சென்னையில மெயினா இருக்கலாம். அன்னைக்கு அது சென்னையோடைய வெகு வெகு அவுட்டர். திடீர்னு அங்க ஒரு வங்கியை திறப்பானே, பக்கத்து இடம்னு எங்க இடத்த கேட்பானே, நாங்க கேட்ட விலையை கொடுத்துட்டு, நீங்க நினைக்கிறது எத்தனையோ பேர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவானா அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்க நினைக்கிறதோட ஒரு 5 மடங்கு எவனான காசு கொடுத்துட்டு போனா நல்லது தானே. அதை வைத்து உங்க வாழ்க்கை செட்டில் ஆகும்ல. ஏதோ பைரவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதால் தானே கோரக்கர், கொங்கண சித்தர், போகர் போன்றவர்கள் பயன்படுத்திய இந்த மந்திரத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறான். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நலமே. சிவசிவ.